சுதந்திரத்தில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை வரலாற்று பக்கங்கள் பகுதியில் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினத்தின் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளை இப்போது பார்க்கலாம். மியான்மர் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஆங் சானின் மகள் ஆங் சான் சூச்சி 1945ஆம் ஆண்டு இதே நாளில்தான் பிறந்தார். சூச்சிக்கு 2 வயதான போது ஆங் சான் படுகொலை செய்யப்பட்டார். இந்தியா, இங்கிலாந்தில் படிப்பை முடித்த சூச்சி மைக்கேல் ஏரிஸ் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டு இங்கிலாந்தில் குடியேறினார். 1988ஆம் ஆண்டு உடல்நிலை சரியில்லாத தனது தாயை பார்ப்பதற்காக மியான்மர் திரும்பிய சூச்சி ஜனநாயகத்திற்கான தேசிய லீக் கட்சியை ஆரம்பித்து தொடர்ந்து பரப்புரைகளை மேற்கொண்டார். 1989ஆம் ஆண்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட அவருக்கு 1991ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வீட்டுச் சிறையில் இருந்த சூச்சி சர்வதேச நெருக்கடியின் காரணமாக 2010ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டார். ஜனநாயக வழியில் மக்கள் உரிமைகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் தொடர்ந்து இன்றளவும் அயராது பாடுபட்டு வருகிறார் ஆங் சான் சூச்சி. அறிவியல் அறிஞர்கள் தங்கள் கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை பெறும் வகையில் காப்புரிமை ஒத்துழைப்பு உடன்படிக்கை 1970ஆம் ஆண்டு இதே நாளில்தான் ஏற்பட்டது. இந்த உடன்படிக்கையில் இந்தியா உட்பட 148 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. இந்த உடன்படிக்கையை மேற்கொள்ள 1970ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி தொடங்கிய கூட்டம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி வரை நீடித்தது. இறுதி நாளான 19ஆம் தேதியன்று 18 நாடுகள் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. இதன் மூலம் காப்புரிமை பெறுவதற்கான வரையறைகள் வகுக்கப்பட்டன. காப்புரிமை பெறுவதன் மூலம் காப்புரிமை பெற்ற கண்டுபிடிப்பை பிறர் உருவாக்குவது, பயன்படுத்துவது, விற்பனை செய்வது, ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்வது ஆகியன தடுக்கப்படுகின்றன.